நேயர்களுக்கு வணக்கம். தந்தி டிவி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் கொச்சின்ல இருந்து உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். மிட் சைஸ் எஸ்யூவி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இருக்கிற கார்ஸ் வந்து நிறைய இருந்தாலுமே இந்த பர்டிகுலர் காருக்கு தனி மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமான காரணம் இதோட டிரைவபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அஃப்கோர்ஸ் ஜெர்மனோட அந்த டிரைவபிலிட்டி இருக்கிற ஒரு கார் இன்னைக்கு நம்ம கூட ஸ்கோடாவோட குஷாக் வந்து நம்ம கூட இருக்கு. இப்போ ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்து ஆயிருக்கு. அப்படி என்னென்ன சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு, டிரான்ஸ்மிஷன்ல ஒரு சேஞ்சோட உள்ள வந்திருக்கு, நிறைய ஃபீச்சர்ஸை அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படி என்னென்ன மாற்றம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வெஹிக்கிளோட ஃப்ரண்ட்ல என்னென்ன மாற்றம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டோட கிரில்லு மாறி இருக்கு. இப்போ இவங்களோட ரீசெண்டாக வந்த கைலாக்கோட அந்த கிரில்லை மேட்ச் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளையோட கிரில் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த குரோம் ஸ்ட்ரிப்பெல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பியானோ பிளாக்ல வந்து இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு மாதிரி போல்டாக ஒரு ஃபீல் இருக்கிற ஒரு ஃபீல் வந்து நமக்கு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளாக இருந்த விஷயம் இப்போ கொஞ்சம் வந்து ஒரு போல்ட் ஃபீல் வந்து கொடுக்குது. அதே மாதிரியே ஹெட்லைட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்இடியில் ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸாக வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் ஒரு முக்கியமான சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே ஒரு ஃபாக் லேம்ப்மே வந்து உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இதோட பொசிஷனில் எந்த மாற்றமும் இல்லை. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு உள்ளே வந்திருக்கு. இங்கே 4 குவான்டிட்டி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரியே கீழே ஏர்வெண்ட்டுமே வந்து ஹனிகோமில் வந்து உங்களுக்கு இருக்குது. இங்கே நமக்கு ரேடார்க்குரிய ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே நமக்கு இல்லை. ஸோ இந்த குஷாக்கில் அதுவும் இந்த மிட் சைஸ் எஸ்யூவியில் இந்த ஆடாஸ் அப்படிங்கிறது ஒரு மிஸ்ஸிங்காக இருந்த விஷயம் ஸ்டில் மிஸ்ஸிங்காக தான் இருக்குது. அதை கண்டிப்பாக வந்து ஸ்கோடா உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். மிச்சப்படி மேலே நம்ம பார்க்கும்போது மெட்டலில் எந்த சேஞ்சும் இல்லை. இங்கே ஸ்கோடாவோட ஒரு பெரிய பேட்ச் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெயின் சென்சிங் வைப்பர் வந்து ஃப்ரம் பேஸ் வேரியண்ட்லேருந்து அக்ராஸ் ஆல் த வேரியண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு அது கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய சென்சாருமே வந்து உங்களுக்கு அதில் இருக்குது. சைட் வியூ வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ சைட் வியூவில் நம்ம பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி எந்த மாற்றமே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த சைடில் இருக்கிற மெட்டலோட ஃபீலு, இந்த கட்ஸ், இது எல்லாமே அப்படியே ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் கிளாடிங்குமே வந்து அதே தான். இந்த ஓஆர்விஎம்மில் கூட நமக்கு 360 டிகிரிக்குரியது எதுவுமே ஆட் ஆகலை. அது கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற கார்ஸோட கொஞ்சம் கம்பீட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். மேலே ஒரு ரூஃப் ரெயில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு பெனாராமிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த மாண்டே கார்லோ அண்ட் ப்ரெஸ்டீஜ் வேரியன்ட்ஸில் அது கிடைக்கும். பேஸ் வேரியன்ட்ஸில் இருந்தே சன்ரூஃப் வந்து இதில் வருது. அப்படி இருக்கும்போது சிங்கிள் பெயின் சன்ரூஃப் அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ், ஒன்லி பெனாராமிக் சன்ரூஃப் மாண்டே கார்லோ அண்ட் ப்ரெஸ்டீஜில் வந்து உங்களுக்கு வரும். வீலோட ப்ரொஃபைலில் எந்த மாற்றமே இல்லை. டயரோட ப்ரொஃபைல் வந்து 205 55 R17 இந்த டாப் அண்டில் வந்து உங்களுக்கு வருது. இந்த அலாய் மட்டும் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் மாண்டே கார்லோ அண்ட் தென் ப்ரெஸ்டீஜோட வேரியன்ட்ஸ்க்கு வந்து இந்த அலாய், இந்த ஒரு டைமண்ட் கட் அலாய் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, ரியரில் வந்து ட்ரம்மு அதர் வேரியன்ட்ஸில். பட் 1.5 லிட்டரில் நீங்கள் போகும்போது 4 வீல் டிஸ்க் அப்படிங்கிறது அதில் இருக்கிற அத்தனை வேரியன்ட்ஸ்லையும் உங்களுக்கு கிடைக்கும். ரியரோட லுக் அப்படின்னு பார்க்கும்போது மெட்டலில் எந்த சேஞ்சுமே இல்லை. இந்த டெயில் லேம்பில் மட்டும் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. எல்இடி டெயில் லேம்ப் அக்ராஸ் ஆல் த வேரியன்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது போக ஒரு கிட்டத்தட்ட ஒரு கனெக்டட் ஃபீச்சர் மாதிரி ஒரு எல்இடி உங்களுக்கு வருது. பட் நடுவில் ஸ்கோடா அப்படிங்கிற ஒரு பேட்ச் லைட்டில் உங்களுக்கு க்ளோ ஆகுது. இந்த சேஞ்ச் மட்டும் உங்களுக்கு நடந்திருக்கு. இந்த ஒரு ஸ்ட்ரிப்புமே வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக அந்த லென்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. அதே மாதிரி இண்டிகேட்டர் உங்களுக்கு டைனமிக்கில் வந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்தே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து அப்படியே ஸ்வைப்பிங்கில் வரும். நான் ஒரு மாண்டேஜாக எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். அதே மாதிரியே இங்கே குஷாக் அப்படிங்கிற ஒரு பேட்ச் குரோமில் வந்து ஒரு ஸ்ட்ரிப்புமே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேமரா இங்கே உங்களுக்கு இன்டகிரேட் ஆகிருக்கும். கீழே இருக்கிற அந்த ஸ்கிட் பிளேட்டோட ப்ரொஃபைல், அதாவது ஃப்ரண்ட்டை மேட்ச் பண்ணி இங்கே வந்து ஒரு ஸ்கர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு டம்மி எக்ஸாஸ்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சமே வந்து லுக்கை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து விண்ட்ஷீல்டில் ஒரு டிஃபாகர் லைன் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இது பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வரும். இந்த வைப்பருமே வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இல்லாத விஷயம் இப்போ உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. ஒரு ஸ்பாய்லரோட ப்ரொஃபைலும் நமக்கு இருக்குது. ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் நமக்கு கிடைக்குது. இதோட பூட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. 385 லிட்டர்ஸாக வந்து இருந்தது. இப்போ 491 லிட்டர்ஸாக வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதோட காம்படிட்டர் ப்ராடக்ட்ஸுக்கு கம்பீட் பண்ணுற மாதிரி. இன்னொன்று அதை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 60/40 சீட்டுமே வந்து நமக்கு இதில் கிடைக்கிது. ஸ்பேர் வீல் வந்து நம்ம பார்ப்போம் இந்த ஸ்பேஸ் எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னு. இதோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோன்னா 205
55R16 கொடுத்துருக்காங்க. நாட் பேட். 205 ப்ரொஃபைலே கிடைக்குது. அப்போது ஏதோ சம் மெக்கானிக்கலாக லைட்டாக ஒர்க் பண்ணி இந்த பூட்டை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பவர் ட்ரெயினில் எந்த மாற்றமும் வந்து உங்களுக்கு பண்ணலை. அந்த 1 லிட்டர் 3 சிலிண்டர் டிஎஸ்ஐ டர்போவோட உங்களுக்கு இதில் கிடைக்குது. அது போக 1.5 லிட்டரில் இருக்கிற 4 சிலிண்டர் ஆப்ஷன் டிஎஸ்ஐ அதுவும் டர்போவோட உங்களுக்கு வரும். அப்போ பவர் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1 லிட்டர் இன்ஜின் ஒரு 114 பிஹெச்பி வந்து பவர் டெலிவரி பண்ணும். ஒரு 178 Nm டார்க் வந்து டெலிவரி பண்ணுது. அந்த ஒரு 1.5 அப்படின்னு போகும்போது ஒரு 148 பிஹெச்பி வந்து பவரும் 250 Nm டார்க்கும் டெலிவரி பண்ணும். அது வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். அதில் அந்த ஆக்டிவ் சிலிண்டர் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் ஹைவேல க்ரூஸ் பண்ணும்போது 2 சிலிண்டர் மோடில் அது ரன் ஆகும். அதனால ஒரு பெட்டர் மைலேஜாக ஹைவேல கண்டிப்பாக அந்த ஒரு பர்டிகுலர் பவர் ட்ரெயின் வந்து உங்களுக்கு தரும். ஸோ இன்டீரியர் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கலர் டோன் வந்து கம்ப்ளீட்டாக மாற்றிருக்காங்க. ஒரு ப்ரீமியமான ஒரு லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபுல் பேஜ் கலரில் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் இதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் டஃப் தான். ஒரு வென்டிலேட்டர் சீட்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபுல் வென்டிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் த்ரோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உள்ளே வந்து உங்களுக்கு செக் பண்ணி பார்க்குறேன். அதே மாதிரி இது பவர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுன் பண்ண முடியும். ரிக்ளைனுமே வந்து உங்களால் பண்ண முடியுது. மிச்சப்படி லம்பர் எதுவும் இதில் வரல. ஸோ உள்ளே வரோம். உள்ளே வந்து உட்காந்தோன்னா அந்த சீட்டோட கம்ஃபர்ட் இன்க்ரஸ் அப்படிங்கிறது ஆஃப்கோர்ஸ் ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. உட்காந்ததுக்கப்புறம் இந்த சீட்டு என்னை கொஞ்சம் நல்லாவே வந்து ஹக் பண்ணுது. ஒரு நல்ல ஒரு ஒய்டரான சீட் வந்து கிடைக்கிது. வென்டிலேட்டரோட சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். டூ மச் ஹாட்டாக இருக்குது. அப்படி ஒரு ஸ்வெட் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து வென்டிலேட்டர் ஆன் பண்ணி பார்க்குறேன். நமக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் கிடைக்குதுங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். எஸ். 2 லெவல் ஆஃப் மோடு கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக 3 ஸ்பீட்ஸில் வந்து கொடுப்பாங்க. பட் இதில் 2 ஸ்பீட்ஸில். அப்பா, ஓ மை காட், நல்லா இங்கே வரைக்கும் எனக்கு அந்த ஃபீல் வந்து கிடைக்குது. ஷர்ட் நல்லா ஸ்வெட்டாக இருக்குது. அதனால அந்த கூலிங்க்கும் அதுக்கும் நல்லா சில்லுன்னு ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்குது. இது நாய்ஸியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஐ திங்க் இதோட ஃபேனோட ஸ்பீடை வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் செட்டப் வந்து பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு வருது. இதுக்கு முன்னாடி மேனுவலாக இருந்த விஷயம் அதை கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலாக எல்லா வேரியண்ட்லையும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு வெல்கமிங்கான விஷயம். இப்போ நான் வந்து ஏசியோட ஃபேனை நல்லா கம்மி பண்ணிட்டேன். இந்த வென்டிலேட்டரோட நாய்ஸ் வந்து பெருசாக இல்லை. நான் ஆஃப் பண்ணியும் காமிக்கிறேன். ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபேனோட ஸ்பீடு வந்து நமக்கு எந்த விதத்துலையும் உள்ள அப்சர்வ் பண்ண முடியல. இங்கே ஃப்ரண்ட்டில் ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை. ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து பெருசாக அதை அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு கூட இல்லை. ஒரு ஆம்பியன்ட் லைட் மட்டும் ஒரு 2 கலரில் ஆம்பியன்ட் லைட் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. இந்த இன்ஃபோடைன்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 10.1 இன்ச்சஸில் ஒரு இன்ஃபோடைன்மெண்ட். ஸோ இதில் ரிவர்ஸோட கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து ரிவர்ஸ் போடுறேன். இங்கே குவாலிட்டி எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. அடாப்டிவில் கொடுத்துருக்காங்களா? ஓ மை காட், அடாப்டிவ் கூட உங்களுக்கு கொடுக்கல. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவையான ஒரு ஃபீச்சர். அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் தான். இந்த கிளஸ்டர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. 10.25 இன்ச்சஸில் டிஜிட்டலில் இருக்குது. அது நல்லா பிரைட்டாக இருக்குது. அந்த கலர் தீமே வந்து பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ரைட் அண்ட் லெஃப்ட்லேயும் அந்த தீம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதில் மாறி இருக்குது. இந்த 2 ஸ்போக்கும் ஏற்கனவே இருந்த விஷயம் தான். இந்த ரோலரு இதெல்லாம் எந்த மாற்றமும் வந்து உங்களுக்கு பண்ணலை. IRVM அப்படின்னு பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட்டில் இருந்தே வந்து ஆட்டோ டிமோபிளாக வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல ஃபீச்சர். டாப் எண்டில் இருந்த விஷயம் பேஸ் எண்ட்லேயே வந்து இப்போ உங்களுக்கு அது கிடச்சிருக்கு. இங்கே வேறு டிக்கெட் ஹோல்டர் மட்டும்தான் இருக்குது. இங்கே ஜஸ்ட் ஒரு மிரர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேனாராமிக் சன்ரூஃபு உங்களுக்கு இதில் வருது. ஆல் வேரியன்ட்ஸில் சிங்கிள் பெயின் சன்ரூஃப் வந்து வரும். பட் இந்த டாப் எண்ட்ஸில் மாண்டே கார்லோ, ப்ரெஸ்டீஜ் அண்ட் தென் சிக்னேச்சர் இந்த வேரியன்ட்ஸில் வந்து உங்களுக்கு பேனாராமிக் சன்ரூஃப் வந்து வரும். அது இந்த காரில் இல்லாத ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு. மிச்சப்படி இந்த க்ளவ் பாக்ஸில் இதுலேயும் எந்த மாற்றமே இல்லை. பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி எல்லாமே வந்து ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இல்லை எந்த சேஞ்சும் இல்லை. ரியர் சீட்டில் வந்து உட்காந்துருக்கிறேன். இந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சீட்டை வந்து கொஞ்சம் நல்லாவே பின்னாடி தான் வச்சுருந்தேன் என்னோட டிரைவிங் கம்ஃபர்ட்டுக்காக. இந்த அளவுக்கு வந்து ஒரு நீ ஸ்பேஸ் கிடைக்குது. லெக் ரூம் நல்லா டக் பண்ணிக்க முடியுது. ஏன்னா சீட்டு வந்து நல்லா கீழே வந்து கட் பண்ணியிருக்காங்க. அதனால நல்லா டக் பண்ணிக்க முடியுது. ஹெட்ரூம் வந்து நீங்கள் பார்க்கலாம். என்னோட ஹைட்டு 5'8". இவ்வளோ ஹெட்ரூமு. இந்த இடத்துல ஒரு ஸ்கூப்பாக இருக்குது. இங்கே இந்த சன்ரூஃப் இருக்கிறதுனால இந்த ஒரு ஸ்கூப் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. அதனால் ஓகே, ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது. ஒரு சூப்பர் விஷயம் இந்த ரியரில் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக ஃப்ரண்ட் சீட்டில் கொடுக்குற விஷயம் மசாஜர். இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து இது ஆன் பண்ணியிருக்கு. இது மூவ் ஆகுறது உங்களுக்கு தெரியுதா? நான் கையை வச்சு கூட காமிக்கிறேன் பாருங்க.
அது செமையாக இருக்குது. அது 2 சீட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய கண்ட்ரோல் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த ஏசிக்கு கீழே கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டுக்கு தனியாக, ரைட்டுக்கு தனியாக. நீங்கள் வந்து இந்த பட்டன்ஸை யூஸ் பண்ணி இந்த மசாஜரை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர். ஃபஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட். பட் இது தேவையா அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கொஸ்டின். ஏன்னா ஃப்ரண்டில் டிரைவ் பண்ணுறதுக்கு தேவைன்னு சொல்லலாம். பட் ரியலில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஓகே, ஒரு வேல்யூ ஆடடாக வந்து இருக்குது. ஒரு ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கிது. 2 கப் ஹோல்டரோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு அட்ஜஸ்டபிளில் ஹெட் ரெஸ்ட்டும் நமக்கு இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே இருந்த விஷயம் தான். அந்த ஒரு மாதிரியான பேஜ் கலரில் கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால வண்டி ஏதோ ஒரு ரூமியாக இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது. ஒரு லக்ஸூரியாக இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். இதோட டிரைவபிலிட்டி தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஹைலைட்டு. ஐ டோன்ட் திங்க் இதை நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இருந்தால் கூட அந்த 8 ஸ்பீட் ஏடியை டிரைவ் பண்ணுறதுக்கு நானே ரொம்ப ஆவலாக இருக்கேன். வாய்ப்பு கிடைக்கும் போது அதை நம்ம டிரைவ் பண்ணி பார்க்கலாம். இதோட பட்ஜெட் எந்த அளவுக்கு ரிவைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. இது லான்ச் பண்ணும்போது தான் தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறோம். இப்போ ஒரு ஷூட் பண்ணும்போது நமக்கு டேட்டா இல்லை. இன்கேஸ் நமக்கு கிடைச்சதுன்னா இந்த வீடியோவில் ஒரு ஸ்லைடாக நான் போடுறோம். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் டேட்டா வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த சேஞ்சஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு அப்கிரேடாக இது இருக்குமா? மார்க்கெட்டோட அதர் கார்ஸோட கம்பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.